இப்போ அந்த தக்பீர் என்று சொல்கின்ற பொழுது அதில் ஒரு முக்கியமான கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதாவது ஜனாசா தொழுகையில் தக்பீர் கட்டுதல் உயர்த்தி கட்டணுமா அல்லது 4 தக்பீரை வாயால் சொல்லணுமா? இப்போ இந்த இடத்தை பொறுத்தவரையில் இது கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு இடம். பொதுவாக தக்பீர் உயர்த்தி 4 தக்பீரும் கட்ட வேண்டும், தக்பீரை உயர்த்தி 4 தக்பீரும் கட்ட வேண்டும் என்ற கருத்தை நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க. மாலிகியாக்கள், ஷாஃபியாக்கள், ஹனாபிலாக்கள் நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க. கட்ட தேவையில்லை, உயர்த்தி கட்ட தேவையில்லை. முதலாவது தக்பீரை கட்டிட்டு அதன் பின் முதலாவது தக்பீர் உயர்த்தி தக்பீரை கட்டிட்டு அடுத்தது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் 3 தக்பீர் சொன்னால் போதும் என்ற கருத்து ஹனஃபியாக்களும் சொல்றாங்க. அது மாதிரி அந்த கருத்து தான் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்ப இவங்க 2வது கருத்துல உள்ளவங்க, அதாவது அல்லாஹ் அக்பர் என்று முதலாவது தக்பீரை உயர்த்தி கட்டிட்டு ஏனைய 3 தக்பீர் வாயால சொல்லணும், உயர்த்த தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை கொண்டு வருவாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், தாரகுத்னியில் வரக்கூடிய ஹதீஸ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுடைய தொழுகையிலே முதலாவது தக்பீரை கட்டினார்கள், சும்ம லா யஊத், பிறகு தக்பீர் கட்டவில்லை என்ற ஹதீஸை கொண்டு வராங்க. இதுதான் இந்த அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸை வைத்துத்தான் ஆதாரமாக எடுத்துத்தான் அவங்க அந்த செய்தியை சொல்றாங்க. ஆனால் இந்த செய்தியில ஃபதுல் இப்னு சக்கன்ங்கிறவர் வாரார், அல் ஃபதுல் இப்னு சக்கன் என்பவர் வாரார். இவர் அறியப்படாதவர், மஜ்ஹூல். எனவே இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ். அப்ப அந்த தக்பீரை 2வது 3வது 4வது தக்பீர் உயர்த்தி கட்டக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஆதாரம் அது பலவீனமானது. ஹைர், எனவே இந்த செய்தியில ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு எந்த ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது. ரசூலா தக்பீர் உயர்த்தி கட்டினாங்களா 2வது 3வது 4வது தக்பீர், அதுல எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் கிடையாது. அப்ப சஹாபாக்கள் யார் அப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிருக்கிறாங்க. தக்பீரை உயர்த்தி 4 தக்பீர்களையும் உயர்த்தி கட்டினாங்க என்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கிரந்தம் ரஃபுல் யதைன் ஃபி ஸலாத் கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் புகாரி சஹீஹுல் புகாரி மாதிரி அல் அதபுல் முஃப்ரத், ஜுஸ்உல் க்ரா கல்ஃபுல் இமாம், தாரிகுல் கபீர், ரஃபுல் யதைன் ஃபி ஸலாத், இப்படி நிறைய கிரந்தங்கள் இருக்கு. அதில் ரஃபுல் யதைன் ஃபி ஸலாத்ல கொண்டு வராங்க. இதனுடைய சனத் சஹீஹானது. அதே மாதிரி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால வருது. அதே மாதிரி இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் சுனனுல் குப்ராவில் எழுதுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் முதலாவது தக்பீரை கட்டி 2வது தக்பீர் 3வது தக்பீர் 4வது தக்பீர் கட்டினாங்கன்னு வருது. அப்ப இந்த 2ஐயும் வச்சு ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எந்த ஹதீஸும் இல்லை. எனவே சஹாபியினுடைய ஒரு கருத்து இருக்குன்னா சஹாபியோட கருத்து தாராளமா எடுக்கலாம். அப்ப நம்ம புத்தியை போட்டு நம்ம ஒரு சிந்தனைக்கு போறதுக்கு பதிலாக ஒரு சஹாபி, அதுவும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் 100க்கு 100 பின்பற்றக்கூடிய ஒருவர், அவர் ஒரு சும்மா ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க. எனவே அந்த சஹாபியினுடைய செயல்பாடை வச்சுதான் அறிஞர்கள் மாலிகியாக்கள், ஷாஃபியாக்கள், ஹனாபிலாக்கள், பெரும்பான்மையான அறிஞர்கள், நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க. அதுதான் அக்ரபில சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது என்பதை நம்ம இந்த இடத்துல முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே 4 தக்பீர் உயர்த்தி கட்டுவது